பிரியமானவர்களே, இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இதை பார்க்கிற ஒவ்வொருக்கும் அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் காண்பிக்கிற காரியம், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். ஒரு சகோதரனை பார்க்கிறேன், அன்பு மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் இன்று இந்த நாளில் அடைக்கலமாய் இறங்கி வந்திருக்கிறார். தேவனுக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதில் தீர்மானத்தோடு இருக்கிறாயே, அவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று மிகவும் பாரத்தோடு இருக்கிறாயே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் காண்பிக்கிறார். உன்னை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டு உன்னை வாளாக்காமல் தலையாக்கவும் கீழாக்காமல் மேலாக்கவும் ஆண்டவர் உன் நடுவிலே, உன் பக்கத்தில், உன் வீட்டிலே, உன் இதயத்துக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பலனான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். பலனாகிய தகப்பனை நாம் பார்க்கிறோம். இரட்சகராகிய தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் கைவிட மாட்டார். இதை பார்க்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு சகோதரியை பார்த்து சொல்லுகிறார். ஆபத்தை உன்னிலிருந்து மாற்றி போட போகிறேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பான சகோதரியே, ஒரு ஆபத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவித்து நீ அவருடைய மெய்ப்பிள்ளையாக இருக்கும்படிக்கு உன்னை முன்குறிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆபத்திலிருந்து தப்பித்து இன்றைக்கும் இந்நாளிலும் வருகிற நாளிலையும் நீ ஒரு சாட்சியாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராய் ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறார். ஒரு குடும்பத்தை ஆண்டவனுக்கு காண்பிக்கிறார். தேவன் தரிசனமாக காண்பிக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் பலத்த துணையாய் நின்று, இதோ என் அன்பு குடும்பமே, உனக்கு துணை செய்து உன்னை பலத்த சாட்சியாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார் தீர்க்க தரிசனமாக. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 46ஆம் அதிகாரம் அவருடைய 1ஆம் வசனம். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். இந்த வார்த்தையின்படியே இதை பார்க்கிற ஒரு சகோதரியை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஆபத்தான காலகட்டத்தில் சூழ்நிலை உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதனையான போராட்டம் வரும்பொழுதெல்லாம் கதறி அழுது தனியாய் நின்றாயே, இன்றைக்கு ஆண்டு உன்னை மீட்டெடுத்து ஜெயம் கொடுக்க போகிறேன் என்று பேசுகிறார். என் அன்பான குடும்பமே, நீ பதறிப்போக தேவையில்லை. இன்று தேவை, இன்றைக்கு என்ன தேவையோ அதை உனக்கு இன்றைக்கு ஆண்டு கொடுக்க போகிறது உறுதி. தைரியமாயிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தில் வேர்ட் ஆஃப் பீஸில் ஆண்டவர் அநேக குடும்பங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னோடும் பேச ஆண்டு சித்தம் கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்தும் நடத்துவமாக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நன்றி. கண்களை மூடும் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசுவே, இதை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற, என் முன்னாலே இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். என் தேவனுடைய இரக்கம் இந்த குடும்பத்தின் மேல் காணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கணுமே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கம் இறங்கி வரணுமே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையினால் நிரப்பணுமே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலகீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், பண தேவைகள் சந்தியும், வேலைகள் தேடி வரட்டும். ஆபத்து, எல்லா ஆபத்துகளையும் மாற்றி போட்டு இதை பார்க்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.